ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக ஒரு கைதியை எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் ஜெயில் வைக்கலாம் அது சம்பந்தமாக சொல்கிற அந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா செக்ஷன் 436 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி. அதே நீங்கள் பிஎன்எஸ்எஸில் 479 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். சரிங்களா? இதில் மொத்தம் சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 4 பேரா இருக்குது. சப்செக்ஷன் ஆஸ்பெக்டில் இங்கே சொல்லவே இல்லை, 4 பேரா தான். ஃபஸ்ட்டு பேரா, செகண்ட் பேரா ஒரு ப்ரொவிசோ, தேர்ட் பேரா இன்னொரு ப்ரொவிசோ, அடுத்து ஃபோர்த்து பேரா எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? இப்போ அதை ஃபஸ்ட்டு பேரால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மரண தண்டனை இல்லாத குற்ற வழக்குகளில், சரிங்களா, அது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜாக இருந்தாலும் ஓகே, இன்கொயரி ஸ்டேஜாக இருந்தாலும் ஓகே, ட்ரையல் ஸ்டேஜாக இருந்தாலும் ஓகே, அந்த 3 ஸ்டேஜ்லையுமே ஒரு கைதி என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஜெயிலில் இருக்கும்போது அந்த குற்றத்திற்கான அதிகபட்ச தண்டனை இருக்கு இல்லையா, அதிகபட்ச தண்டனை எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 வருஷம் தான் அதிகபட்ச தண்டனை வச்சிங்களேன். அது மாதிரி இருக்கும்போது அதில் பாதி அளவு காலம் வரை மட்டும்தான் அவரை காவலில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வச்சுக்காமல் என்ன பண்ணணும்னா, அவரை வித் ஆர் வித்தவுட் ஷூரிட்டி அந்த நபரிடம் பிணைப்பத்திரம் எழுதி வாங்கி கொண்டு அவரை ரிலீஸ் பண்ண வேண்டும். ஷல் பி ரிலீஸ்டு. இங்கே ரிலீஸ்டு ஆன் பெயில் குறிப்பிடலை, அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஷல் பி ரிலீஸ்டு அப்படின்னு சொல்லி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு பரவாயில்ல. சரிங்களா? இப்போ அடுத்து அதில் உள்ள ப்ரொவிஸோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொவிஸோ செகண்ட் பரவாயில்ல இருக்க அந்த ப்ரொவிஸோ ஃபஸ்ட்டு ப்ரொவிஸோ பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவரை அந்த அந்த ஹாஃப் ஆஃப் தி பனிஷ்மெண்ட் இருக்குல்ல, மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் தாண்டி வைக்கணும்னா, அப்போ அந்த ஜட்ஜி என்ன பண்ணலான்னா, மே ஆர்டர், அதுக்கும் ஆர்டர் போடலாம். இது எப்போன்னா, பிபிட்ட கேட்டுக்கிட்டு ப்ளஸ் அந்த ரீசனை எழுத்துப்பூர்வமாக எழுதிக்கிட்டு மே ஆர்டர் டு கண்டினியூ அந்த ஒன் ஆஃப் தி பனிஷ்மெண்ட் அந்த பீரியடு தாண்டி அவங்க இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம், ஆர்டர் போடலாம். அல்லது ரிலீஸ்டு அந்த பர்சனை ரிலீஸ்ட் ஆன் பெயிலு வித் ஆர் வித்தவுட் ஷூரிட்டி. இங்கே ஆன் பெயில்னு சொல்லியிருக்காங்க, ரிலீஸ்ட் ஆன் பெயில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பர்சனல் பாண்டு, அந்த பர்சனல் பாண்டு வாங்குறதுக்கு பதிலாக வித் ஆர் வித்தவுட் ஷூரிட்டி அவரை பெயிலில் விடலாம். மே தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மே ஆர்டர், மே ரிலீஸ். இங்கே மேன்ற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே பார்த்தீங்கன்னா ப்ரொவைடட் தேர்ட் பரல ஒரு ப்ரொவைடர் கொடுத்துருக்காங்களே, அது என்னன்னா, பொதுவாக நீங்கள் எத்தனை நாள் தான் உள்ளே வச்சுருந்தா கூட அதிகபட்ச தண்டனையை தாண்டக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதிகபட்ச தண்டனை 3 வருஷம்னா அதை தாண்டி உள்ளே வச்சுக்கூடாது. அதை தான் இந்த செகண்ட் ப்ரொவிஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன். அது என்னென்னா, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அந்த பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா, அதை கால்குலேட் பண்ணும்போது அந்த அக்யூஸ்ட் சப்போஸ் ஏதாவது பெட்டிஷன் போட்டு அதன் மூலமாக அந்த வழக்கு டிலே ஆனிச்சுன்னா அந்த காலத்தை தவிர்த்துட்டு மீதம் உள்ள காலத்தை தான் கணக்கீடு செஞ்சுக்குவாங்க. அதை பற்றி சொல்கிறது தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? இப்போது சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 436 கேபிட்டல் ஏ பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ அப்படியே ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 479 அந்த ஃபஸ்ட்டு பாரான்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பாராவை இங்கே சப்செக்ஷன் 1 கொண்டு வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் ஷல் பி ரிலீஸ்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே ஆன் பெயில்ன்ற வார்த்தை சிஆர்பிசியில் இருக்காது. இங்கே ஷல் பி ரிலீஸ்டு பை தி கோர்ட் ஆன் பெயில்ன்ற வார்த்தை சொல்லி தான் முடிச்சிருக்காங்க. இது சப்செக்ஷன் 1 உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம். அதே பார்த்தீங்கன்னா அங்கே 2 ப்ரொவிஸோ இருக்கு இல்லையா, அந்த ப்ரொவிஸோ இங்கே சேமாக சொன்னாலும் கூட அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொவிஸோ புதுசாக சேர்த்துருக்காங்க. அது எதுக்குன்னா, சப்போஸ் அந்த அக்யூஸ்ட் ஃபஸ்ட் டைம் அஃபண்டராக இருக்கும் பட்சத்தில் அந்த கால அளவு இருக்கு இல்லையா, அது 1/3 ஆஃப் தி மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அதாவது அதிகபட்ச தண்டனை எக்ஸாம்பிளுக்கு 3 வருஷம்னா 1/3னா அப்போ 1 வருஷம் தாண்ட அளவுக்கு வச்சுருந்துட்டு டக்குன்னு ரிலீஸ் பண்ணணும். அதை தான் அந்த ப்ரொவிஸோ இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ப்ரொவிஸில் சொல்லியிருக்காங்க. இது இங்கே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ப்ரொவிஸை பொறுத்த வரைக்கும் சிஆர்பிஸில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ரொவிஸோ வந்தது இல்லைங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் எதுவும் மாறுபாடு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு ப்ரொவிஸோங்கிறது அங்கே சிஆர்பிஸில் செகண்ட் ப்ரொவிஸோ சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்கே தேர்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது, அதுவும் காமன் தான். இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னா, அந்த சப்செக்ஷன் 2 சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் இங்கே புதுசாக சேர்த்துருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அதிகபட்ச தண்டனை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதிகபட்ச ஒரு அஃபென்ஸுக்கு அதிகபட்ச தண்டனை 3 வருஷம் தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டா விட அந்த 3 வருஷத்தை தாண்டி அவர் உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த ப்ரொவிஸை சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு இது மேட்ச் ஆகும். அது என்னென்னா, அப்படி அந்த மாதிரி 3 வருஷத்தை தாண்டி ஒருத்தர் உள்ளே இருக்காருன்னா அவருக்கு ஒரு வழக்குகளுக்கு மேலே பல வழக்கு இருந்துச்சுன்னா அது போல் அதிகபட்ச தண்டனையை அந்த காலத்தை தாண்டியும் உள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சப்செக்ஷன் 2ல் சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
அதுக்கப்புறம் சப்செக்ஷன் 3ங்கிறது அந்த காவல் கண்காணிப்பாளர் இருக்கார்ல ஜெயிலில், அவங்களுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை தான் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, சப்போஸ் அந்த அக்யூஸ்ட் வந்து 1/2 ஆஃப் தி அந்த பனிஷ்மெண்ட் பீரியடை தாண்டி இருந்தாலும் கூட இருக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி சமயத்தில், அல்லது 1/3 ஆஃப் தி பனிஷ்மெண்ட் பீரியடை தாண்டி இருந்தாருன்னா உடனே அந்த சூப்பரிண்டென்டன்ட் ஆஃப் ஜெயில், அந்த கண்காணிப்பாளர் என்ன பண்ணுன்னா, ஷல் போர்த்து வீத்து உடனேயே ஒரு அப்ளிகேஷனை நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும், எழுத்துப்பூர்வமாக. என்னன்னா, இது போல் இந்த அக்யூஸ்ட் வந்து இவ்வளோ காலங்கள் தாண்டி இருக்காரு அப்போ நீதிமன்றத்துக்கு அந்த தகவல் தெரிவிக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை அனுப்பணும் எழுத்துப்பூர்வமாக. இதுதான் சப்செக்ஷன் 3ல் சொல்லப்பட்ட விஷயங்கள். சரிங்களா? இப்போ இந்த 2 செக்ஷனும் கம்பேரிட்டிவாக பார்த்துட்டோம். அடுத்த செக்ஷனை அடுத்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ.